வெளிக்கோட்டிய நமது மட்டக்களப்பின் பிரபல பெண்கள் பாடசாலையான புனித சிசிலியா பெண்கள் கல்லூரியின் மாணவிகள் இசையின் மீது உள்ள ஆற்றலின் திறமையை வெளிக்கொண்டுவதற்கு 7 திறமையான மாணவிகள் இணைந்து உருவாக்கிய இசைக்குழுவை பெருமையுடன் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த இசைக்குழுவின் உருவாக்கத்திற்கு உறுதுணையாக இருந்த மதிப்பிற்குரிய அதிபருக்கும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்கள் பயிற்சி அளித்த நிக்கி அவர்களுக்கும் தங்களின் அர்ப்பணிப்பால் இசைக்கு உயிரூட்டிய அனைவருக்கும் நன்றியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பில் பெண்களால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இசைக்குழுவாக இவர்களது பாடல் அனைத்து தரப்பினராலும் மகிழ்வோடு வரவேற்கப்பட வேண்டும் எனும் பெருமிதத்துடன் இதை வெளியிடுவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பாடல் மட்டுமல்ல, அவர்களின் இசை உலகளவில் ஒழிக்க சர்வதேச மட்டத்தில் பிரபலியம் பெற எல்லோரும் ஆதரவும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறுவதோடு அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி கரகோஷம் கொட்டி மகிழ்விப்போம். நன்றி. பெண்கள் கல்லூரியின் மாணவிகளாக மட்ட நகரில் முதல் பெண்கள் இசைக்குழு என்ற அடையாளத்தை எங்களுக்கு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த
திறமைகள் காணப்பட்ட நிலையிலும் எங்கள் 7 பேருக்கே வரிய வாய்ப்பானது கிட்டியது. டேலண்ட் ஷோ மூலம் எங்கள் திறமைகளை கண்டு கொண்ட பலர் எங்களை ஊக்குவித்ததன் மூலம் எங்கள் இசை பயணம் பாடல் வெளியீட்டு நிகழ்வு எனும் இந்த ஒரு மறக்க முடியாத தருணத்தை இப்போது தந்திருக்கிறது. ஏனன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாமையில்லை, செய்தன்றி கொன்ற மகற்கு என்ற வாக்கிக்கிணங்க முதலில் எங்கள் பாடலுக்காக தமது திறமை, நேரம், உழைப்பை வழங்கிய சக பாடகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் இனிய குரலும் உணர்ச்சி பூர்வமான பாவமும் இந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துள்ளது. எங்கள் அதிபர் அருட்சகோதரி மேரி நிதாஞ்சலி அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். நீங்கள் எங்களின் திறமையை மதித்து ஊக்குவித்து ஆதரவு அளித்ததால் தான் இத்தகைய ஒரு சிறந்த முயற்சி வெற்றிகரமாக முடிந்தது. மேலும் எங்கள் பொறுப்பாசிரியர் நிரோஷா டீச்சர் அவர்கள் எங்கள் பயிற்சிக்காக எந்நேரமும் துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு அங்கத்தினரின் திறனையும் மேம்படுத்த உதவியதற்கு நன்றி டீச்சர். நிக்கி அண்ணா, உங்கள் அக்கறை, உழைப்பு, நிதானமான வழிகாட்டல் இல்லையெனில் இந்த நாளை நாங்கள் காண முடியாது. உங்கள் ஒவ்வொரு ஆலோசனையும் கருத்துரைகளும் எங்களுக்கு மிகவும் பயனளித்தன. நீங்கள் இல்லாதிருந்தால் இது எதுவும் சாத்தியமில்லை. அன்று அண்ணா, ரவினிகா ஞான செல்வம் அக்கா, காஸ்டியூம் டிசைன் பண்ணிய ஆத்ரேயா சசிதரன் அக்கா, அயோத்மா சசிதரன் அக்கா, அத்வைதா சசிதரன் அக்கா, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் முயற்சிகளால் இப்பாடலுக்கு புதிய உயிர் கொடுத்துள்ளீர்கள். அது மட்டுமல்ல, திரைமறைவில் இதற்காக உழைத்த ஒவ்வொருவரையும் இவ்வேளையில் நினைவு கூறுகின்றோம். எங்கள் நன்றிகள் பல கோடி. இதற்கான பண உதவிகள் செய்த எங்கள் பழைய மாணவி திருமதி ஜோய் சிவரத்னம் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் எங்கள் பாடலை வெளியிட்ட மதிப்பிற்குரிய அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த ஒழுங்கமைத்த மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை அழகாக ஒருங்கிணைத்து ஒவ்வொரு அம்சத்தையும் சிறப்பாக திட்டமிட்டிருந்தது உங்களின் கடின உழைப்பின் அறிகுறியாகும். இறுதியாக எங்கள் பெற்றோர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆதரவும் ஊக்கமும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. உங்கள் ஆதரவு இல்லையெனில் இன்று இந்த மேடையில் இருந்திருக்க முடியாது. இசை என்பது உணர்வுகளை வார்த்தைகளில் மட்டுமல்ல, மனதில் நிறைவாக பொறிக்கின்ற கதை. இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்ட இப்பாடல் எங்கள் இசை பயணத்தின் முதல் படியாக மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வழங்குகின்ற ஒரு அன்பளிப்பாகவும் அமைகிறது. எங்கள் இசைக்குழுவின் முதல் முயற்சியான இப்பாடலுக்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் கேட்டு நிற்கின்றோம். மேலும் எதிர்காலத்திலும் இன்னும் பல படைப்புகளை உங்களிடம் கொண்டு வர உறுதியாக இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.